எப்படி cpanel SSL இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ShoHost.comல இருந்து ஹோஸ்டிங் வந்து வெறும் 20 ரூபீஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 5GB SSDயோட, அதுக்கப்புறம் 2TB பேண்ட்வித், அதுக்கப்புறம் 5A பிஸ்னஸ் இமெயில் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப் டு அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ், அன்லிமிட்டட் பேண்ட்வித், அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் டொமைன் வரைக்குமே வந்து ShoHostலேருந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் 20 ரூபீஸ்லேருந்து ShoHostலேருந்து ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. பிஃபோர் SSL இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, cpanel தீம் ஜூபிட்டரில் இருக்காங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த cpanelக்குள்ளே போனீங்கன்னாவே இந்த சைடு வந்து உங்களுக்கு காலமில் வந்து இருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே. அதில் வந்து தீமிங்கிற இன்ஃபர்மேஷனில் ஜூபிட்டர் செலக்ட் ஆகிருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஜூபிட்டர் செலக்ட் ஆகலைன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வந்து ஜூபிட்டருக்கு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, ரெக்கார்டு வந்து உங்களோட ஹோஸ்டிங் வந்து பாயிண்ட் பண்ணி இருக்கா இல்லையாங்கிறது தான். நீங்கள் அவங்க ஹோஸ்டிங் ப்ரொவைடரோட அஃபிஷியல் நேம்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து உங்களோட டொமைன் ப்ரொவைடரோட டிஎன்எஸ் ரெக்கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெக்கார்டு வந்து உங்களோட ஹோஸ்டிங்கை நோக்கி பாயிண்டில் இருக்காங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணி முடிச்சு ரெண்டுமே ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட்டு எஸ்எஸ்எல்னு வந்து cpanel சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லெட்ஸ் என்கிரிப்ட் SSLனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இஸ்யூ நியூ SSL, இஸ்யூ நியூ சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா டொமைன்ஸுமே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த டொமைனில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டொமைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்டொமைன்ஸ்லாம் வந்து செக் பண்ணுறாப்புல இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இஷ்யூ கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து SSL நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற எல்லா டொமைன்ஸுக்கும் எல்லா சப்டொமைன்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிக்கும். சப்போஸ் இன்கேஸ் வந்து இது வந்து டிஎன்எஸ் எரர் காமிக்குது இந்த இடத்துல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டிஎன்எஸை மட்டும் செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணியுமே வந்து எரர் காமிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் உங்களோட ஹோஸ்டிங் ப்ரொவைடரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களோட இஷ்யூ வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, பை பாய்.